ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவை எடுத்துகிட்டு ஒரு பெரிய ட்ரிப் தான் வந்திருக்கோம். ரொம்ப பெரிய ட்ரிப் கிடையாது, பட் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க வந்திருக்கேன். என்னடா திடீர்னு பாண்டிச்சேரி சைடுங்கிறீங்களா? ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 3:30 கிளம்புனாங்க. பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3:30 கிளம்புனாலும் இங்கே வந்து ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock கைஸ். 7 o'clock தான் வந்து ரீச் ஆனோம். என் கூட வந்த மூவர் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, அண்ட் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பி சன்ரைஸ் பார்க்க முடியல. அதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பீச்சுன்னு சொல்லலாம். பாண்டிச்சேரி மெரினா பீச்சுன்னு போட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா வந்துடும். சொல்லுங்கள் ப்ரோ, இது பேசணுமா என்ன? சரி. அண்ட் பார்த்தீங்கன்னா பசங்களை இன்னும் காணுங்க. ஸோ எப்போ வருவாங்கன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் கேப் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ சேனல் போலீஸ் நோட்டிஸ்னா வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பசங்க வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமே. ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ தாங்க அவர். ப்ரோ எப்படி வாங்க? ஹாய், உங்கள் பேர் ப்ரோ? முகுந்தன் ப்ரோ. முகுந்தனா? சரி ப்ரோ. உங்கள் பேர்? தினேஷா? ஓகே. ஸோ டியூக் 250 வச்சுருக்கீங்களா? சரி. உங்கள் அண்ணன்ட்ட கையில் ஏதாவது ஐடியா சொன்னான், மண்ணில் மாற்றத்துக்கு ஐடியா கொடுக்குறான் ஃபேமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 ரிஸ்க் எடுத்து அதுக்குள்ளே போய் தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம பசங்களாம் சொல்கிறாங்க. மாட்டுதோ மாட்டலையோ, சரி இன்றைக்கி வந்துட்டோம், ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஏதோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது, இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. எடுத்துடலாம். சரி, பசங்க இவ்வளோ பேர் நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, வாங்க போய் தான் பார்ப்போம். ஃபேமே அங்கே பாருங்கள் கடல். போகலாமா அப்படி? ஸ்கிட் ஆகுது ஃபேமே. தரமாக இருக்குங்க. ஐயோ, கேமரா வச்சுருக்கோம், எல்லாம் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. போட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம எண்டில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுவோம் கைஸ். நல்லா இருக்குது ஸ்பாட்டு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏய் அண்ணனை பாருங்கள், ஸ்டைலிஷ் வாக். வா, அந்த ஏஜ் ஒன்று இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்குங்க. அது ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எது ஃப்ரீயாக இருக்குன்னே தெரில. லைட் ஹவுஸ் மேலே போக முடியுமான்னு தெரில. முடிஞ்சுன்னா லைட் ஹவுஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தரமாக இருக்குங்க ஸ்பாட்டு. பா, ஐயோ அங்கே பாருங்கள், அலைய பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல போய் நின்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். பா, பாண்டிச்சேரி வந்து இன்றைக்கி ஒரு குட் டேனே சொல்லலாம். நல்லா இருக்குப்பா வண்டி ஃபேமே. ஸோ உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரிட்டி ப்ரோ தான். பாதில் அங்கே மாதிரி இங்கேயும் ஆரம்பிக்காது, அமைதியாக இரு ஃபேமி. நம்ம பாய்ஸ் வராங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஏன் எங்கே இருக்கட்டும். பக்கா அண்ட் ஃபேமி. ஸோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து நியூ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காரு. ப்ரோ உங்கள் நேம்? சந்தோஷ். ஓகே ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளை ஆன் தி ஸ்பாட்டில் பார்த்துட்டு செக் பண்ணியிருக்காப்புல, கண்டுபிடிச்சிட்டாரு டிராக்டர் ஸ்டார்னு. இப்போ தான் ஆன் பண்ணேன் ப்ரோ. ஏன் ப்ரோ வரக்கூடாதா? இல்லை நான் இது பண்ணி நானே வச்சிருக்கேன். ஓகே சரி ப்ரோ. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, படிச்சிருக்கேன். காலேஜ் படிச்சிருக்கீங்க. சரி. செல்ஃபியா? ஓகே ப்ரோ, பார்ப்போம். கண்டிப்பாக. வந்ததுக்கு உருப்படியாக வேலை பார்க்குறாங்கன்னா இவங்க தான் வேலையை பார்க்குறாங்க. எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்களான்னா நீங்கள் மாற்றி ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களே. செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குது ஃபேமி. அங்கே பாருங்கள், பெரிய போட் ஒன்று வருது. மீன்லாம் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வராங்க போல் கரைக்கு. அங்கே பாருங்க எப்பா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ நம்ம பைக் அந்த சைடு போடுவோம். ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது. சொல்லுங்கள் ப்ரோ.
டிராக்டர் ஸ்டார் அஃபீஷியல்னு இருக்கும். இதே தான். அங்கே பாருங்கள், நான் ஏதோ கல் நினச்சேன், கடைசியில் பார்த்தா உயிரில் மீனுங்க. பார்த்தீங்களா துடிக்குது. ஸோ பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பாருங்க அங்கே ஃபிஷ் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீனை போய் பக்கத்தில் பார்ப்போம். இது நல்லா இருக்கு. ஏம்மாடி, இதில் இறங்குறது ஏறுறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. இந்த எங்கே பாருங்கள் என்னங்க இப்படி வித்தியாசமாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. பாவமாக இருக்குது, வேணாம். நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். எதுக்கு தேவையில்லாமல். எடுங்க சாமி. இங்கே பாருங்க கல். ஸோ இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க கைஸ். ஒரு நேரம் போல் இருக்காது. ஸோ நான் சும்மா பக்கத்தில் இங்கேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் சுற்றி முற்றி பார்க்க பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை போட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 இந்த சைடு 7 8 9 10 அன்கவுண்டபுளாக இருக்குங்க. ஸோ இங்கே பக்கத்தில் தெரியுது மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தூரத்தில் இன்னும் லாங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த லாங்கில் ஒரு பெரிய போட்டே ஒன்று இருக்குது. அதாவது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ஸ்பாட்னா பாண்டிச்சேரி ஒரு ஸ்பாட்டு. நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ மார்னிங் டைம் சண்டேஸ் ஃபுல்லாக வந்தீங்கன்னா பக்காவாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இது. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் வரலான்னு பார்த்தோம், பட் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எப்போ வருவேன்னு எனக்கே தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனி போவோம். அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன் கைஸ் அண்ட் ஃபேமே. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ராக் பீச் தான் போக போகிறோம். அதான் ஃப்ரெஞ்ச் காலனி பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவை வச்சு ஃபோட்டோஸ் பயங்கரமாக எடுப்போம் கைஸ். ஸோ தரமான ஸ்பாட். இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பீச்சை கண்டிப்பாக எல்லோரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. அது ஏர்லி மார்னிங் வாங்க. ஸோ சன்ரைஸ் அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் நேராக பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் vlogs எடுக்கிறேன் கைஸ். ஏடிவி என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம பண்ணுறோம். நம்ம ரோசன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன் எட்டு போட்டுட்ருக்கான்? ஏறிட்டா. ஐயோ கொஞ்சம் தான் சிக்கியிருக்கும் கைஸ். வாங்க, நம்ம ஏடிவி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்கே மேடாக இருந்தாலும் கீழே இருந்தாலும் அழகாக ஏற்றிடலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் பீச் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள மண்ணில் சிக்குதுங்க, நல்லாவே தெரியுது. ஏறிடுச்சு. இப்போ அந்த ரோடு நல்லா இருக்குங்க. ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக எடுக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க போல். 2 o'clock அப்புறம் நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயாங்க. ஸோ நம்ம கூட வந்தார்ல ஒரு ப்ரோ, அவர் பார்த்தீங்கன்னா சொன்னார். இங்கே பாருங்கள் போட்டு. ஃபேமே பாண்டி வந்துட்டு சூப்பர் பைக் பார்க்கலாம் எப்படி. அங்கே பாருங்கள் தி மைட்டி ஹைபூசா பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிதுங்க. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர். தரமாக இருக்குல்ல. பசங்க அந்த சைடு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க ஸ்பாட்லாம். வந்தால் ஜாலி பண்ணலாம் இங்கே. இதோ இதாங்க. ஸோ இங்கே பைக்கை நிறுத்திட்டு அப்படியே நடந்து போகலாம். ஹாய் ப்ரோ, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிட்டா. ஃபோன் கொடுங்களேன். ஆக்சுவலாக நான் வந்து யூடியூபரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நேம் போடுறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு என் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்களா? யூடியூப் போங்களேன்.
ட்ராக் ட்விஸ்டர்னு போடுங்க. ட்ராக் ட்விஸ்டர், சாரி ஹெல்மெட் சொல்கிறீங்களா? TRACK TWIS ஃபஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்கள். இதான் என்னோடய சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சால் அவங்க சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு டேரு. அவர் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னார். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா தெரியாதவங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டாங்க. சரி நீங்கள் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, நன்றி ப்ரோ.